30 டேஸ் ஹேர் ஃபால் சீரீஸில் இன்னைக்கு டே எயிட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விமன்ஸுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே காமனாக இருக்க ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் தான். அது இல்லாமல் இப்போ டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆகுறது நார்மலான ஒரு விஷயமா, இல்லை அப்படி ஹேர் ஃபால் ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகும், இல்லை அந்த ஹேர் ஃபால் ஆகுறது எத்தனை மாதம் வரைக்கும் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல டவுட்ஸ் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் இந்த டவுட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். டெலிவரி ஆன விமன்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம் நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுனால, இதனால் நம்மளுக்கு சொட்டை விழுந்துருமோ, இல்லைன்னா அதிகப்படியான ஹேர் ஃபால் ஆகிறதுனால நிறைய முடி ஃபுல்லாக அப்படியே தலை ஃபுல்லாக இருக்க முடி எல்லாமே கொட்டி போயிடுமோ, இல்லைன்னா இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகிறது நார்மல் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆகுறது ரொம்ப காமனான விஷயம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டவுட்லாம் ஏன் டெலிவரி ஆன விமனுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டெய்லி கோம் பண்ணும் போதோ, இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ணும் போதோ, இல்லைன்னா காலைல எந்திரிக்கும் போது பில்லோலையோ அதிகப்படியான முடி கொட்டி இருக்கிறத அவங்க டெய்லி பார்க்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த டவுட் வருது. காமனாகவே நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 முடி கொட்டுறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். நம்ம 50லேருந்து 100 முடி அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் 50 100 அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. இவ்வளோ அளவு தான் வரும். நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது டெலிவரிக்கு அப்புறம் இருக்க விமனுக்கு 100லேருந்து 300 முடி வரைக்கும் விழுறது காமனான விஷயம். இதை 300 முடியை தாண்டி அவங்களுக்கு அதிகப்படியான ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க ஒரு ஹேர் கேர் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம் இருக்க விமனுக்கு 100லேருந்து 300 முடி ஒரு நாளைக்கு விழுறது காமனான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த முடி ஏன் கொட்டுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஃபீமேல் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் இருக்க க்ரோவிங் சைக்கிள், அதாவது முடி வளர்கிறதுக்கான ஃபேஸ் அதிகமாகும். இதனால் நம்மளுக்கு நிறைய முடி அப்போ வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருந்தது படிப்படியாக அதோட நார்மல் லெவலுக்கு அட்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் நம்ம ஹேர் ஃபுல்லாக ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு போயிடும். அதனால் அதிகப்படியான ஹேர் ஃபால் நம்மளுக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. இது நார்மலான விஷயம் தான், இதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் இல்லாமல் வேறு என்ன காரணத்தினால டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்லெஸ்னஸ், அதாவது ஒழுங்காக தூங்காதது. டெலிவரி ஆன விமன் குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தை தூங்கும் போது தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்லீப்பை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா கரெக்டான ஒரு ஸ்லீப் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதனாலேயும் நம்மளுக்கு அதிகப்படியான ஹேர் ஃபால் ஆகலாம். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலோட சேர்ந்து இந்த ஸ்லீப்லெஸ்னஸும் இருந்தால் உங்களுக்கு அதிகப்படியான ஹேர் ஃபால் இருக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. டெலிவரிக்கு அப்புறம் விமன் அவங்க குழந்தைய பார்த்துக்கணும், இல்லைனா ஃபேமிலினால் வர ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அவங்கள ஒழுங்காக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு கரெக்டான ஹேர் கேர் பண்ணுறது அதுக்கெலாம் அவங்களுக்கு டைமே இருக்காது. இதனாலேயும் அந்த அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயும் சேர்ந்து அவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகிறது இல்லாமல் ஸ்லீப்லெஸ்னஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கம்பைன் ஆகி நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான கரெக்டான ஒரு ஹேர் கேரோ ட்ரீட்மெண்ட்டோ நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். டெலிவரிக்கு அப்புறம் இருக்க இந்த ஹேர் ஃபால் எவ்வளோ டியூரேஷன் இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 to 6 months வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் 1 year வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணும். இந்த டியூரேஷன்லேயும் ஒரு நாளைக்கு 100லேருந்து 300 வரைக்கும் தான் ஹேர் ஃபால் ஆகணும். அதுக்கு மேலே ஹேர் ஃபால் ஆகுதுனாலும் கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இதை தாண்டி பேட்சாக ஹேர் ஃபால் ஆகுது, ஏன்னா நான் ரொம்ப வீக்காக டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், ஸ்கின்லாம் ரொம்ப பேலாக இருக்குது அப்படின்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் வேறு காரணத்தினால கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கலாம். மெயின்டைன் ஆகிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணணும். அடுத்து டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்றவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கிறது. அதாவது ப்ரோட்டீன், அயன் இதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மீலாக எடுக்கிறது. டெலிவரிக்கு அப்புறம் இருக்க ஃபீமேல்ஸ்லாம் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குண்டாயிட்டேன் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு ஸ்கிப் பண்ணுறது, ஒழுங்கான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை எடுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதனாலேயும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு பேலன்ஸ்டு மீலை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும்.
அடுத்து 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஸ்லீப்பு. டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறதுனால கரெக்டான ஸ்லீப் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனா கிடைக்கிற டைம்ல நம்ம தூங்குற மாரி பார்த்துக்கணும். ஏன்னா ஒழுங்கா தூங்காதனாலே நம்மளுக்கு நெறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு அட்ட ஸ்ட்ரெச்சா ஒரே டைம்ல தூங்க முடியலனாலும் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். 3வது விஷயம் ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா நம்ம குடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேட்டடா இல்லாம இருக்கிறனால கூட நம்மளுக்கு நெறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர்ஸ் நம்ம வாட்டர் குடிக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து அதிகப்படியான ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு டெலிவரி ஆன விமன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹேர் க்ரோத் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹேர் ஆயில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதிகப்படியான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறனாலையும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் கேர் பண்ணாலே நம்ம முடியை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். ப்ராக்ரஸ் ஆக ஆக நம்மளுக்கு தானாக வந்து அந்த ஹேர் ஃபால் ஆகிறது நிற்க ஆரம்பிச்சிடும் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம். ஸோ அதிகப்படியான ஹேர் ஆயில் யூஸ் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு டே 8 வீடியோவில் டெலிவரிக்கு அப்புறம் ஏன் ஹேர் ஃபால் ஆகுது, எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகும், எத்தனை மாதம் வரைக்கும் ஹேர் ஃபால் ஆகும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ மூலிமா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து டே 9 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெனோபாஸ்க்கு அப்புறம் ஏன் ஹேர் ஃபால் ஆகுது, அதாவது மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் பெண்களுக்கு முடி கொட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் டாக்டர் அக்ஷயா ஸ்ரீனிவாசன். இந்த 30 டேஸ் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 30 டேஸ் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு our சேனல், பெல் ஐகான் பிரஸ் பண்ணி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பெறுங்கள். ஸ்டே ஹெல்தி வித் அஸ். நன்றி.